கல்யாணம் ஆகி விவாகரத்தான ஒரு பொண்ணா இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படின்னா அவங்க சக்சஸ் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அவங்க கான்ஃபிடன்ஸ் காரணமா இல்ல கிரக அமைப்புகள்? இல்லைங்க, அது சூழல் தான் காரணம். குழந்தையையும் இந்த பிள்ளையும் சேர்ந்து வாழ்ந்து ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இதுக்கு ஜாதகம் காரணம் இல்லை. ஒரு பெண் தனியாக நின்று ஜெயிக்கணும்னாலும் சரி, ஆண் தனியாக நின்று ஜெயிக்கணும்னாலும் சரி, சொந்தமா தொழில் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கும். செவ்வாய் பவரா இருக்கக்கூடிய ஆளுங்க கடன் வாங்காம தொழில் பண்ணணும், கடன் கொடுக்காம தொழில் பண்ணணும். கடக ராசி கடக லக்னம் அவங்க இருந்தாலே அவங்க வந்து பிசினஸ்ல சக்சஸ். அது சும்மா பொய்யுங்க. அது சும்மா அவங்களை ஏமாத்துக்க யாரோ ஒரு டுபாக்கு உருட்டி இருக்காருன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய பெரிய ஜோசிக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் லாஜிக்கா பேசுவாங்க. கடைசியில வந்து ராசி பலன் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த நட்சத்திர பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பயே புரிஞ்சுக்கலாம் அந்த ஆளுக்கு இன்னும் ஜோசியம் கத்துக்கல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபமா பார்த்தோம்னா பொண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஓகோன்னு போயிடுது. அதுலயும் கல்யாணம் ஆகி விவாகரத்தான ஒரு பொண்ணா இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படின்னா அவங்க சக்சஸ் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அவங்க கான்ஃபிடன்ஸ் காரணமா இல்ல கிரக அமைப்புகள்? இல்லைங்க, அது சூழல் தான் காரணம். ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து எப்படியாச்சும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பிள்ளையையும் நான் சொல்றது அந்த குழந்தையையும் இந்த பிள்ளையும் சேர்ந்து வாழ்ந்து ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இதுக்கு ஜாதகம் காரணம் இல்லை. இப்போ தோத்து போறதுக்கும் ஒருவேளை இவங்க வந்து குடும்பத்துல இருந்தாலும் ஜாதகம் காரணமாக இருந்தாலும் இந்த இருந்தாலும் ஜெயிப்பாங்க. ஜாதகம் காரணம் இருந்தால் வெளியே போய் தோத்து போய் குடும்பத்துல இருந்து வெளியே போனாலும் ஜெயிப்பாங்க. தொழில் ரீதியாக தோத்து போவதற்கும் இந்த குடும்பத்துல தோத்து போறதுக்கும் தொடர்புகள் இல்லை. ஆனா பொதுவாகவே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல சூரியன் அதிகாரமா இருந்து செவ்வாய் அதிகாரமா இருந்தா பெண்கள் வேலைக்கு போறாங்க. பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் எல்லாருக்குமே வந்து குடும்ப ரீதியாக ஏதாச்சும் தொந்தரவு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப எல்லா பெண்களும் வேலைக்கு போற பெண்கள் எல்லாத்துக்கும் இல்ல இருக்கு அப்படி இப்படின்னு யார் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் உண்மைதான். ஒரு பெண் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதத்துல சில அமைப்புகள் அவங்களை வேலைக்கு போக வைக்குதுன்றப்ப அந்த வேலைக்கு போற பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஆனா பார்க்கத்தான் செய்யறோம். இந்த அமைப்புல அந்த பெண்ணு தனிமையா விடப்படும் பொழுது ஒருவேளை அந்த பெண்ணுடைய பொட்டன்சியல் வெளியே வரலாம். அப்படிதான் எடுத்துக்கலாமே தவிர ஒரு பெண் தனியாக நின்று ஜெயிக்கணும்னாலும் சரி, ஆண் தனியாக நின்று ஜெயிக்கணும்னாலும் சரி, சொந்தமா தொழில் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கணும். சூரியன் வந்து ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது தனது ராசி 7ஆம் பார்வையா பார்த்தாலோ அல்லது வந்து சூரியன் பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ அல்லது சூரியன் ஒரு ராசியினுடைய விளிம்பில் இருந்தாலும் அவங்க சொந்த தொழில் வழியாக ஜெயிப்பார்கள். அதே சமயத்துல அந்த ஜாதத்துல செவ்வாய் வந்து வக்ரம் பரிவர்த்தனை, செவ்வாய் 4 மூலைகள்ல அல்லது செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது அப்படின்னா அவங்க வந்து யாராச்சும் நம்பியோ கடன் வாங்கியோ ஷேர் ட்ரேடிங்ல போட்டதுனால தோத்துருவாங்க. அப்ப இது மாதிரி ஆளுங்க செவ்வாய் பவரா இருக்கக்கூடிய ஆளுங்க கடன் வாங்காம தொழில் பண்ணணும், கடன் கொடுக்காம தொழில் பண்ணணும், நிறைய முதலீடுகள் பண்ணக்கூடாது, பிறரை நம்பி முதலீடுகள் செய்யக்கூடாது, இந்த ஊக வணிகம், ஸ்பெகுலேஷன், கேம்லிங் இதுக்குள்ளலாம் போகக்கூடாது. இப்படிலாம் பண்ணாம இருந்தால் ஜெயிச்சிடலாம். பொதுவாக பெண்கள் ஜெயிப்பதற்கு காரணம் அது குறிப்பா ஒரு 35 வயசுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய பெண்களுக்கு காரணம் இந்த சனி வக்ரம் தான். நான் சொன்னேன் சனி வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டா 28 வயசுல ஆளை குழப்பி ஒரு அப்படியே போராட்டத்தை கொடுத்து ஒரு 34-35 வயசுல ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிடும். அந்த பெண்கள் 35 வயசுக்கு அப்புறமா திடீர்னு தனக்கு ஒரு வேலையை பிடிச்சி வச்சு தனக்கு தொழிலை வச்சுட்டு போறதுக்கு காரணம் அவங்களுடைய ஜாதத்துல ஒருவேளை அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுல இருந்தாலும் என்ன செய்யணும், இவங்க வீட்டுக்காருக்கு வேலையை போயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப சனி வக்ரமா இருக்கு இந்த பெண்ணுக்கு, அவங்க அந்த வீட்டுக்கார ஜாதத்துல ஒண்ணுமே தெரியாது. இவர் இந்த பெண் ஜாதத்தை திறந்தாலே சனி வக்ரமா இருக்கும். கரெக்டா அந்த பொண்ணுக்கு 28 வயசு ஆகிறப்ப இந்த வீட்டுக்காருக்கு வேலை போயிடும். இவரும் பாவம் மாங்க சுத்துவார், வேலைக்கு ஒண்ணுமே கிடைக்காது, ரொம்ப போராடுவான் அந்த ஆளு. கரெக்டாக அந்த பொண்ணுக்கு 34-35 வயசு ஆகும். இந்த ஆளு வந்து ஒரு பிசினஸ் பண்ணி செட்டில் ஆயிடுவான். ஆனா வெளியே தெரியாது இந்த பொண்ணு ஜாதகம் தான் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பொண்ணு ஜாதகம் என்ன செய்யும்னா 35 வயசுக்கு அப்புறம் சக்சஸ் பண்ண வைக்கும். அதுக்கான பாடங்களை இந்த 5 வருஷம் கொடுக்கும். அப்ப ஒண்ணு இந்த பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா இதுக்கு கொடுக்கும், இந்த பொண்ணு வேலைக்கு போகாத போது இவங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும் புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி கடக ராசி கடக லக்னம் அவங்க இருந்தாலே அவங்க வந்து பிசினஸ்ல சக்சஸ். அது சும்மா பொய்யுங்க. அது சும்மா அவங்களை ஏமாத்துக்க யாரோ ஒரு டுபாக்கு உருட்டி இருக்காருன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த ராசி நட்சத்திரத்தை வச்சும் எந்த ஒரு லக்னத்தை வச்சும் இவர் சொந்த தொழில் பண்ணுவார்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்புமே ஜோசியத்துல கிடையாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு மூக்கு நல்லா நீளமா இருக்காலாம்
பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி அது ஒரு கடகராசி கடக லக்னம் இருந்தால் சொந்த தொழில் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சும்மா ஒரு பாவம் வாயில் வந்து அடிச்சு ஓட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்படி எந்த லாஜிக்கும் கிடையாது. ஒரு ஜாதத்தில் சூரியன் பவர் ஆகணும். சூரியன் தான் வந்து அரசு உத்தியோகத்தை அல்லது சொந்த தொழிலையோ சொல்றது. ஒன்று சனியுடன் சேர்ந்த சூரியன், அல்லது சூரியன் ஆட்சி உச்ச நீசம், அல்லது சூரியன் பரிவர்த்தனை, அல்லது சூரியன் சந்தி. இந்த நிலையில் இருந்தால், அல்லது சூரியன் சந்திரன் 1-5-9 இணைவு, இந்த அமைப்பு இருந்தால், அல்லது சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதாவது வக்ரம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இவர்கள் சொந்த தொழிலுக்கு போகலாம். மற்ற எல்லாரும் அது என்ன லக்னமாக இருந்தாலும் என்ன நட்சத்திரமா இருந்தாலும் வேலைக்கு தான் போகணும். அந்த வேலைக்கு போகிறது சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை வேலை போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கடக லக்னம் கும்ப லக்னத்துக்காரனுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. இதெல்லாம் சும்மா வாயில வரதை அடிச்சு விடுறதை தவிர இப்படி எதுவுமே உண்மை. லக்னத்தை வைத்தோ ராசியை வைத்தோ நட்சத்திரத்தை வைத்தோ சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களை ஏமாற்றுவதற்காக தவிர வேற எதுவுமே இல்லை. பெரிய பெரிய ஜோசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லாஜிக்காக பேசுவாங்க. கடைசியில் வந்து ராசி பலன் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த நட்சத்திர பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பயே புரிஞ்சுக்கலாம் அந்த ஆளுக்கு இன்னும் ஜோசியம் கற்றுக்கல. ஏன்னா முழுசா ஜோசியம் தெரிஞ்ச எந்த ஜோதிடருமே ராசி பலனையும் நட்சத்திர பலனையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது லாஜிக் இல்லைன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சாதாரணமாக ஏதோ ஒன்று காரணம் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி காது மடங்கியிருக்கு, மூக்கு நீளமாக இருக்குது, அதனால நீ ரிஜெக்ட். இந்த படத்தில் கவுண்டமணி ஆயில் மில்லுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நீ ரிஜெக்ட், நீ ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் பொய். லாஜிக்காக பேசணும், ஜோதிட ரீதியாக பேசுறதுனா ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதை சொல்லணும். இப்போ சாஸ்திரங்கள் சொல்வதில் கடக லக்னம் மகர லக்னம்ன்றதெல்லாம் பொய். அதெல்லாம் ஒருவருடைய பேருக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா இப்போ மோகன் அப்படின்னா மேக்சிமம் டாக்டர்ஸா இருக்காங்க, இல்ல டெய்லர்ஸா இருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு ஏதாவது கண்டிப்பா பேருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம பிரித்து ஒரே நாளில் பேசி புரிஞ்சுக்க முடியாது. பொதுவாக நீங்கள் கேட்ட மெடிசன் கேட்டீங்க. மெடிசனுக்கு வந்து சந்திரன், புதன், செவ்வாய், சூரியன் இந்த 4 கிரகங்களும் வேணும். புதன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் மோகன்ற பேர் வரும், வெங்கட்ன்ற பேர் வரும். மோகன், வெங்கட், விஜயகுமார்ன்ற பேர்லாம் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் வரும். அப்போ சந்திரனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்தால் இந்த பேர்கள் வரும். அபினாசு, அபிராமி, அபினேஷுங்கிறவங்களும் இந்த மாதிரி பேர்கள் வரும். இப்போ இந்த 3 காம்பினேஷன்ல செவ்வாயும் புதனும் சேரும் பொழுது மோகன்ற பேர் வந்துச்சுன்னா, மோகன்கிறவங்க வந்து பொதுவாக மெடிசன்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. செவ்வாய் புதன் வந்து கட்டுமானங்கள்னு சொல்றாங்க. வீடு கட்டுற துறையில பார்த்தீங்கன்னா நிறைய மோகன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத்துத்துறை, சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறை, ஏன்னா புதன் வருது, அதுல நிறைய இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லைங்களா, அதுல மோகன் இருப்பாங்க. அது காரணம் என்ன? செவ்வாய் புதன் சேருது. அப்ப செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் மெடிக்கலும் ஒரு காரணம், ஆனா இது இல்லாம வேற துறையில இருக்குது. ஒருவேளை செவ்வாய் புதன் சேர்ந்து அதோட சந்திரனும் சேர்ந்திருக்கு, சூரியனும் சேர்ந்திருக்கு, அதான் மெடிக்கல். அப்ப அவங்க குடும்பத்துல அந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன்லையும் புதன் சந்திரனுடைய காம்பினேஷன், புதன் சந்திரனுடைய செவ்வாய் சந்திரனுடைய காம்பினேஷன், சூரியன் சந்திரனுடைய காம்பினேஷன், சூரியன் செவ்வாயோடைய காம்பினேஷன் பேர்கள்லாம் இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் ஜெயான்ற பேர் இருக்கும், ரவின்ற பேர் இருக்கும், சிவான்ற பேர் இருக்கும். இந்த பேர்லாம் அந்த குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த மெடிக்கலாக வருவாங்க. வேற பேர்கள் இருந்தால் இவர் வேற துறைகளுக்கு டைவர்ட் பண்ணும். பொதுவாக ஒரு பேரை கேட்டோடனே அந்த கிரகங்கள், அந்த பேர் வந்து எந்த கிரகங்களுடைய கூட்டினுடைய பேர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த வேலைக்கு போவீங்கன்றத சொல்லாமே தவிர. ஆனால் இப்போ பிரியா அப்படின்னு பேர் இருக்கு, பிரியான்னு பேர் இருக்கவங்க மேக்சிமம் வந்து சந்திரனுடைய பவரில் இருப்பாங்க. அவங்க மேக்சிமம் இந்த மீடியாவில் இருப்பாங்க, ஐடியில் இருப்பாங்க, மெடிசனில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 3 தொழில்கள் இருக்குன்றப்ப அவங்க ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும். 3ஐயும் ஒன்றா சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ எல்லா பேர்களும் சில விஷயங்களை வெளிப்படுத்தும். சில குறிப்பிட்ட பேர்கள் சில குறிப்பிட்ட துறைகளில் இருக்கலாம். ஆனாலும் கூட நிறைய ரேண்டமாக பார்க்கலாம். ஒரு பொதுவாக சொல்கிறதா இருந்தால் முருகனுடைய பேர் கொண்டவங்க மெடிசனில் நிறைய இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயுடைய பேர், அது செவ்வாய் புதனுடைய பேர் வந்து செவ்வாய் சந்திரனுடைய பேர் வந்து முருகனுடைய பேர். இப்போ செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா மெடிசன்ல இருக்கலாம், செவ்வாய் சந்திரன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கலாம், செவ்வாய் சந்திரன் லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்ல இருக்கலாம். அப்ப இந்த செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது முருகனுடைய பேர். அப்ப முருகனுடைய பேர் சுப்பிரமணியன் கேள்விப்பட்டீங்கன்னா, மணிகண்டன் பேர் கேள்விப்பட்டீங்கன்னா, மேக்சிமம் எப்படி இருப்பாங்கன்னா டிரைவர், டிரான்ஸ்போர்ட், மோட்டார் ஃபீல்டுல மணிகண்டன்ற பேர், வேலுங்கிற பேர் நிறைய பார்ப்பீங்க. காரணம் என்ன? செவ்வாய் சந்திரன் சேர்றது. தணிகை வேல், முருகவேல், வேல்முருகன், வேலு, இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன்ல நிறைய இருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் செவ்வாய் சந்திரனுடைய பேர். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாலும் முருகனுடைய பேர் நிறைய இருப்பாங்க. கந்தசாமி, பழனிசாமி, இந்த மாதிரி பேர்லாம் ஹோட்டல் வச்சுருப்பாங்க. அப்போ அதுவும் முருகனுடைய பேர். அப்போ எல்லா பேர்களுமே ஒரு சில குறிப்பிட்ட இண்டிகேஷனை கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா பேரையும் சேர்த்து போட்டோம்னா சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க முடியும். இப்போ இந்த முருகன் வரை நிறைய கடவுள் பெயர்களை வச்சிருப்பாங்கல்ல, சிவா, விஷ்ணு. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி? இப்போ சிவா முருகனுடைய பேர் வச்சிருக்கவங்களுக்கு இது உடம்பு, அவங்களுக்கு வந்து இந்த தொழில் வரும், ஆனால் கடன் நிறைய வரும், உடம்பு பிரச்சனையும் நிறைய வரும், ஏமாற்றங்கள் நிறைய வரும். சிவனுடைய பேர் வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே குழந்தை பிறப்பு தாமதமாகும். இந்த சிவா பேரு, சங்கர் பேரு, ரகு, ரவி, அருண், பாஸ்கர், பிரகாஷ், இதெல்லாமே சிவனுடைய பேர்.
சூரியனுடைய பேர், இதெல்லாமே குழந்தை பிறப்பு பிரச்சனையை கொடுக்கும். இது மாதிரி எல்லா கடவுளையும் நம்ம போட்டு குழப்ப தேவையில்லை. இது வந்து கிரகங்களுடைய பெயர்களாக வரதுனால இந்த மாதிரி பெயர்கள் கெடுக்கும்னு சொல்லலாம். இந்த பொதுவாக அந்த புதனுடைய பேருன்னு சொல்லப்படக்கூடிய மீனாட்சி, காமாட்சி, மோகன், கோபி, முரளி, கீதா, சங்கீதா, ரம்யா, அப்புறமா வந்து இந்த ராகவி, ராகவன், இந்த மாதிரி பேர் இருக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி புதனுடைய பேர்கள் இருக்கும். இந்த மூலிகையினுடைய பேர், அப்புறம் பூக்களுடைய பேர், கொடிகளினுடைய பேர்கள்லாம் வந்து லதா, சித்ரா, இந்த மாதிரி பேர்கள் சுக்கிரனுக்கு வரும், புதனுக்கு வரும். இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்கு வந்து லேண்டு பிரச்சனை, காதல் கம்யூனிகேஷன் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜிஸு, ஏதோ ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். சந்திரனும் புதனும் சேர்ந்துச்சுன்னா அபிராமி, வினோத், நவீன், ஷியாம், இந்த மாதிரி பேர்கள் வரும். இது வந்து என்னன்னா மனக்குழப்பங்கள், வினோதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர்கள், அந்த பேர்களுடைய கிரகங்களை வச்சு தான் நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியும். பொதுவாக நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு பேரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த பேர் மாதிரி ஒரு 10 பேருடைய பேரை எடுத்துக்கோங்க. அந்த 10 பேரும் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்ல இப்போ உதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அசோக்னு ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா? அசோக் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அசோக் இருந்தால் அப்படி மனசுல ஏற்றிக்கங்க, இல்லைன்னா வீவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஏற்றிக்கிட்டோம். அப்படி ஒரு 10 அசோக் எடுங்க. 10 அசோக் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 10 அசோக்கில் 8 அசோக் வந்து 2வது திருமணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த அசோக்குன்னு பேர் வச்சு என்ன நடக்கும்னு? அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் போட்டு எல்லாத்தையுமே ஒற்றுமைப்படுத்தவே கூடாது. அசோகனுடைய இவர் வந்து போலீஸாக இருக்கிறாரு, இவர் வந்து மிலிட்டரி இருந்தாரு, இவர் வந்து கறிக்கடை வச்சிருக்காரு, இவர் டீ கடை வச்சிருக்காருன்னு ஒற்றுமைப்படுத்தக்கூடாது. இவங்களுடைய லைஃபுக்குள்ள என்ன ஒற்றுமையாக நடந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது அசோக், நிறைய அசோக் பார்த்தீங்கன்னா 2 திருமணம், இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு அஃபேரு, இல்லைன்னா திருமணம் பண்ணாமல் 2 உறவுகள், இல்லைன்னா வந்து ரொம்ப வயசாயிருக்கும் இன்னொருத்தவங்களோட அஃபேரில் இருப்பார். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத உறவு முறைகளில் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஒருவேளை இது உண்மையாக கூட இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. இப்போ ராஜ்குமார்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன், ராஜ்குமாரை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரேகை ஓடுற மாதிரி, அந்த ஒரு நூல் ஓடுற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் என்ன செய்யணும்னா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அனலைஸ் பண்ணணும். இப்போ நதிகளுடைய பேர் இருக்குன்னு வைங்களேன், நதிகளுடைய பேர்னா கோதாவரி, கங்கா, காவேரி, அப்புறமா யமுனா, நிறைய பேர் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி யாரெல்லாம் நதிகளுடைய பேர் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் நட்சத்திரத்தினுடைய பேர் வச்சுருக்காங்க, சுவாதி, ரேவதி, கிருத்திகா, இந்த மாதிரி பேர் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேர் வச்சுருக்கவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சோக கதையாக இருக்கும். சொந்த கதை சோக கதைன்ற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மாதிரி டம்பான மாதிரி எரிச்சலாக வாழ்க்கையை குழப்பமாகி இருக்கும். அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் பேர் வைக்கும் போது சித்திரையில பிறந்தனால சித்ரான்னு வச்சோம் அப்படின்னு சொல்லி என்னமோ வைக்கட்டுங்க. நான் சொல்றது நம்ம வச்சதுனால அது இல்லை, நான் சொல்றது அதுதான். இப்போ இன்னைக்கு பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பிறக்க வச்சது நம்ம தான். ஆனா பிறந்ததுக்கு நம்மளுக்கு பொறுப்பு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு சாதகத்துல. அப்ப எல்லாத்துக்கும் பேர் வச்சது நம்ம தான். ஆனா பேர் நான் பிளான் பண்ணியா வச்சேன், அதனாலதான் என்கிட்ட கிளைண்ட் வருவாங்க. இன்னைக்கு கூட ஒரு 7 கிளைண்ட் என்கிட்ட காலில் இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, பேர் வைக்கணும் குழந்தைக்கு அப்படின்னு. பேர் வைக்கிறது இல்லை. ஏன் சார் வைக்கிறது இல்லைன்னா, உங்களுக்கு நான் நல்லதை மட்டும் சொல்லுவேன், அதுல இருக்கக்கூடிய கெட்டது எனக்கு தெரியும். எப்படி ஒரு கெட்டதை உங்க பேரை வைக்க சொல்றது இல்லைங்களா? அப்ப எனக்கு கெட்டது பேர் வைக்க தெரியும், அதனால உங்க இஷ்டத்துக்கு வைங்க. அதுவும் இல்லாம நான் வச்சதுனால தான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை, குழந்தையோட வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் விதிப்படி அதாவே வச்சுக்கும். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சித்ரான்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கணும்னா அது இவங்க வச்சது இல்லை, இந்த பிள்ளைக்கு சித்ரான்னு வரணும்னு விதி. அப்ப பார்த்தோன்னே கேட்போம், யாருங்க சித்ரான்னு கேட்போம், நான் தான் சித்ரான்னு ஜாதகரே சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா சுக்கிரன் பலமாகும் போது சித்ரான்ற பேர் வரும். அப்ப யாருக்கெல்லாம் சித்ரான்னு பேர் இருக்கும், உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுக்கு வார்த்தையை வச்சு சொல்றேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து சித்ரான்னு பேர் இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுங்களேன். அந்த பெண்ணுக்கு 2 பசங்க, 2 பசங்களுக்கு கல்யாணம் 30 வயசு வரைக்கும் ஆகாது. காரணம் என்ன, அந்த பொண்ணுக்கு சித்ரான்னு பேர் இருக்கிறதுக்கு சுக்கிரன் பலமா இருக்கணும். அப்ப அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையனுக்கும் சுக்கிரன் பவரா இருக்கும். சுக்கிரன் பவரா இருந்தா கல்யாணம் ஆகாது. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை தொந்தரவு, கண் தொந்தரவுகள் இருக்கும். சித்ரானா கண்ணு, ஓகேங்களா? அப்ப இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே அனலைஸ் பண்ணி இந்த ஜாதகத்துல கூடிய கிரக அமைப்பும் இவங்க வச்சிருக்க பேரும் இவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சிங்க் இருக்கும். அதை எங்களுடைய அனுபவத்துல நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள் படக்குன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் எல்லா மாத்திரையும் ஒரு பேப்பர்ல எழுத தெரியாது. ஆனால் நீங்க என்ன மாத்திரை கேட்டாலும் எடுத்து கொடுப்போம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எந்த ஜாதகத்துல கொடுத்தாலும் பிரச்சனையை சொல்லுவோமே தவிர மொத்தமா கேட்டா அதை வரிசைப்படுத்தி எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம் எங்கள் லைஃப்ல. ஒவ்வொரு பேரையும் பார்க்குறப்ப புதுசு பலன்கள் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன சித்ரான்றது இப்போ ஒரு சித்ராவை பார்த்துருப்பேன். அந்த சித்ரானுடைய வாழ்க்கை எனக்கு புதுசாக கூட இருக்கும். அப்போ அதை நான் வந்து பழைய மெத்தடோட பழைய விடைகளோட நான் ஒட்ட வைக்கணும். அப்போ இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் எது மாதிரி நடந்திருக்குன்றதை நான் என்ன பண்ணுவேன்னா ஏற்றி வச்சுக்குவேன். அடுத்து வரும்போது அப்ளை பண்ணி பார்ப்பேன். இது வந்து டேட்டா தானே ஜோசியம்ங்கிறது. அப்போ பேர்கள் என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஆனால் அந்த பேர்களை காரணம் இல்லை, அந்த பேர்கள் வைக்கணுன்றது விதி. அப்போ இந்த பேர் இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணு இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்றோம்னா, இந்த பேர் இருக்கப்ப இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பேர்கள் கூப்பிடுறதுனால எதுவும் மாறுமா சார்? நீங்க என்ன குலதெய்வம் பேரெல்லாம் கூட ஒரு சிலர் வைக்கிறாங்க. நீங்க பேர் வைக்கலாங்க, பேரை கூப்பிடுறதுனாலயோ கூப்பிடாம விட்டாலும் ஒன்றும் ஆகாது.
வச்ச பேரு உங்களுடைய பிரச்சனையை இண்டிகேட் பண்றதுக்கான பேர். அவ்வளவுதானே தவிர நீங்க கூப்பிடாம விட்டா பிரச்சனை எல்லாம் குறையாது. யாரு கூப்பிடாம விட்டாலும் அந்த பிரச்சனை இருக்குதான் செய்யும். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வம் பேர் வைக்கிறது அது அவங்கவுங்க விருப்பம். குலதெய்வம் பேர் வைக்கிறது, தாத்தா பேர் வைக்கிறது எல்லாமே அவங்கவுங்க விருப்பம். ஆனா வச்சிருக்கக்கூடிய பெயர் அதுக்கு பின்னால ஒரு ஒரு பெரிய வரலாறோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய சோகமோ இருந்துச்சுன்னா வைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ரொம்ப சோகமான வாழ்க்கையை கொண்ட பேர்களை வைக்காதீங்க. உதாரணத்துக்கு குலதெய்வத்தை விட்டுருங்களேன். இப்ப ராமன் ஒரு பேர் இருக்கு, ராமன் ஒரு பேர் இருக்கு. ராமன்ற பேர் வந்து கடவுளுடைய பேர் தான். ஆனா ராமனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது, அப்புறமா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாரு, அப்புறமா ஒரு பட்டாபிஷேகம் வைக்க போறாங்க, பட்டத்தை பிடிங்கிட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பாவம் அவர் வந்து இப்போ மனைவியோட சரியா வாழலை. திருப்பி இங்க நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கன்சீவ் ஆகுறாங்க மனைவி. கன்சீவ் ஆனதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் திருப்பி காட்டிலேயே அதே சூழல்லையே போய் குழந்தை பெற்றுக்கிறேன்னு போறாங்க. முதல்ல இவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை. அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா குழந்தை பெற்றுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது, திடீர்னு பூமாதேவிக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு குழப்பமா இருக்கு இல்லைங்களா? அவ்வளவு சரியா இல்லை. அப்ப இந்த பேரை நான் வச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையே உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டு. ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல ரிப்பீட்டுன்னு திடீர்னு நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிரும். ஓகேங்களா? அப்ப அவருடைய லைஃப் உங்களுக்கு திருப்பி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்ப நான் ராஜாவை ஆயிரலாமானா ஒருவேளை ஆயிரலாம். ஆனா அவர் வாழ்ந்த பிரச்சனையில மாதிரி உங்களால வாழ முடியாது இல்லைங்களா? ஒருவேளை ராஜாவானா 18 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்து ராஜாவானா என்னத்துக்கு? அப்ப ராஜாவை என்ன யூஸே இல்லை. அந்த மாதிரி நீங்க வைக்கக்கூடிய பெயர் ஒரு பிரச்சனையான பேரா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து மார்க்ஸ்ன்னு வைக்கிறாங்க. ஓகேங்களா? கார்ல் மார்க்ஸ்ன்னு வைக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸனுடைய வரலாறு படிச்சுன்னா அந்த பேர் வைக்கவே மாட்டான். ஒருவேளை கார்ல் மார்க்ஸ் மாதிரி அறிவாளியா வரலான்னு வேணா வைக்கலாம், அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இல்ல. அப்ப உண்மையிலே இருக்க வைக்க மாட்டான். ஏங்கல்ஸ்னு கார்ல் மார்க்ஸோட ஒருத்தர் இருந்தார். ஏங்கல்ஸுங்கிறவர் வந்து கார்ல் மார்க்ஸனுடைய நண்பன். ஏங்கல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய முதலாளியோட பையன். அப்ப ஏங்கல்ஸ்ன்னு கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஏங்கல்ஸ் வச்சா ஹாப்பியா இருக்கலாம். கார்ல் மார்க்ஸ் வச்சா அந்த ஹாப்பி இல்ல. சுத்தமா அவர் கடைசியில வரை டீ காசு கூட இல்லாம புறக்கு காசு கூட இல்லாம வாழ்ந்தார் இல்லைங்களா? அது மாதிரி வைக்கக்கூடாது. அப்ப நம்ம வைக்கக்கூடிய பேர் இப்ப ஸ்டாலின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரி. கார்ல் மார்க்ஸ் லெனினுக்கு அப்புறமா அந்த நாட்டை தன்னுடைய கைக்கு பற்றி நிறைய நாடுகளோட ஒப்பந்தங்கள் போட்டு பெரிய பெரிய அரசியல்லாம் பண்ணவர் ஸ்டாலின். அந்த பேரை வைக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா நம்ம வைக்கக்கூடிய பெயர் அந்த நபர் இதுக்கு முன்னால எந்த பேருனுடைய அந்த 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 உள்ள உணர்வுல நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒருத்தரா வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி பேர் வந்து தப்பான வாழ்க்கை இல்லைன்னா குழப்பமான வாழ்க்கை இல்லைன்னா வறுமையான வாழ்க்கை இருந்துச்சுன்னா தயவு செய்து வைக்காதீங்க. ஒரு நல்லா வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னா தைரியமா வைங்க. இன்னும் நிறைய பேர் அர்த்தமே இல்லாத பேர்கள்லாம் வைப்பாங்கல்ல. அம்மா பேர்ல இருந்து பாதி, அப்பா பேர்ல இருந்து அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான். மேட்டர் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம நம்ம நினைக்கிறோம் பேர்களுக்கு சின்ன சின்ன எழுத்துக்களை சேர்த்தா அர்த்தங்கள் வராதுன்னு. நிறைய பேர்களுக்கு இயற்கையாகவே அர்த்தங்கள் இருக்கு. நம்மளுக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாம கூட என்ன செஞ்சிருவோம், பேர் வச்சிருவோம். இப்ப நிறைய பேர் பவித்ரான்னு பேர் வைக்கிறாங்க. பவித்ராக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம தான் வைப்பாங்க. நல்லா இருக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி வைப்பாங்க. ஆனா பவித்ரம் அப்படின்றது சுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மோதிரம்னு ஒன்று இருக்குது, அப்புறமா வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய அப்படின்னு ஒன்று, பௌத்திரம்னா தூய்மைப்படுத்தக்கூடிய, இது மாதிரி ஒரு சில அர்த்தங்கள் கொண்டு இருக்குது. இது மாதிரி நிறைய பேர்கள் அர்த்தமே தெரியாம வைப்பாங்க. நிறைய பேர் அர்த்தமே தெரியாம வைப்பாங்க. கேட்டா வந்து இதுக்கு முன்னால வச்சவங்க பேர் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோலயோ டிவிலையோ ஏதாவது கதையிலே படிக்கிறப்ப புரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் அர்த்தம் இல்லாம தான் பேர் வைக்கிறாங்க. அர்த்தம் இல்லாமல அர்த்தம் தெரியாமல். அர்த்தம் இல்லாமல் வைப்பதற்கும் அர்த்தம் தெரியாமல் வைப்பதற்கும் ஒண்ணுதான், வித்தியாசம் கிடையாது. ஆனால் நீங்க வச்ச பேர் தப்பா இருந்தா கூட அதுக்கு ஏதாச்சும் இதுக்கு முன்னால அர்த்தங்கள் இருந்திருக்கலாம். அப்போ வெறும் எழுத்துக்களுக்கு அர்த்தங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? அந்த எழுத்துக்கள் சேர்ந்து சில அர்த்தங்களை ஏற்படுத்தி புதிய வாழ்க்கையை அந்த பையனுக்கு கொடுத்துடலாம். அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா கூட இருக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி பேர்கள் எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா ஒரு 2 பேர்களை சேர்த்து 2 இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரிக்கி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. கேட்டா இந்த பையன் பேர் ரித்தீஷ், அந்த பொண்ணு பேர் கிருத்திகா. ரிக்கின்னு பேர் வச்சுருக்காங்க. நான் கீரின்னு வைக்க சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? மாத்தி போட்டு வை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப அர்த்தம் இல்லாத பேர் நம்ம ஆனா ரிக்கிங்கிற பேர் இதுக்கு முன்னால இருந்திருக்கலாம். அப்ப ஏதாச்சும் மீனிங் இருக்கலாம் வேற லாங்குவேஜ்லன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லாத போது நாங்க அர்த்தம் இல்லாத பேர்கள் வருது அப்படின்னா எங்களுக்கு புரியாதுன்னு என்ன செய்யும், ஜாதகத்தை பார்த்துருவோம். ஜாதகத்தை பார்த்து சில பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதானே தவிர பெயர்கள் கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை உணர்த்துது. ஆனா அந்த பேர்கள் வச்சதுனால வாழ்ந்தாங்களான்றது தெரியல. இந்த பேர்கள் இருப்பவர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு எங்களுக்கு புரிஞ்சதுனால அதை வச்சு பலன் சார். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை.
உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.